என்ன வசந்தி, நீ ஃபோன் பண்ணலையா வர்றேன்னு? ஃபோன் பண்ணலைங்க, நேர்லயே வரேன்னு சொல்லிட்டு கூப்பிடல, நேரில் வந்து சீட்டு சொல்லிக்கலான்ட்டு வந்துட்டேன். வாங்க மாப்பிள்ள, வா பேராண்டி, வசந்தி வாமா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க வாங்க. உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லத்தா, வேலை நிறைய கிடக்குது. சரி, விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போயிடலான்ட்டு தான் வந்தோம். என்ன வசந்தி, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அப்பா அம்மா பேசிட்டு இருக்கட்டும், நான் முன்னாடி ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, போயிட்டு பண்ணிட்டு வாப்போம். அம்மா அண்ணி எங்கம்மா, அண்ணி வர சொல்லிருங்க. சரோஜா, சரோஜா இங்க வாமா, யார் வந்திருக்கிறாங்கன்னு பாரு வா. அண்ணா, அண்ணி எப்ப வந்தீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிறீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல? சரோஜா, ஒரு முக்கியமான விஷயம், அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தா, ஃபோன் அதனால தான் பண்ணல, நேர்லயே வரதானேன்னு சொல்லிட்டு வரல. அப்படியா நீ, என்ன நீ சமாச்சாரம் சொல்லுங்க. சரோஜா, அது வந்து நேற்று அர்ஜுனுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நானும் கண்ணனும் போயிருந்தோம். சரி அண்ணி, அதுக்கு என்ன இப்போ? ஜாதகம் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? சரோஜா, அது வந்து அர்ஜுனுக்கு ஒரு வாரத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க சரோஜா. அப்படி நடக்காமல் போயிருச்சுன்னா 2 வருஷத்துக்கு பண்ண முடியாதாம்மா. அதனால நம்ம இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே தேனுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணி தான் நானும் அண்ணனும் வந்தோம். அப்படியா நீ, ரொம்ப சந்தோஷம் நீ. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குமே நீ, அதெல்லாம் எப்படி பார்க்கறது? அதெல்லாம் உடுமா தங்கச்சி, நீ கவலைப்படாத, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆகுங்க, அது போதும். என்னத்த சொல்றீங்க நீங்க? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்குது? நீங்கள் பார்த்து என்ன முடிவு செஞ்சாலும் சரிதான். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. அது இப்போ நடந்தா என்ன, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நடந்தா என்ன, இல்லை 2 மாதம் கழிச்சு நடந்தா என்ன? சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடலாங்க மாப்பிள்ள, அதுதான் நமக்கு நல்லது. சரிங்க அத்தா, அதுக்கு தான் நானும் முடிவு பண்ணிட்டு இன்னொரு 5-6 நாள்ல கல்யாணத்தை வச்சிடலாம்னு நினைக்கிறத்த. என்ன சொல்றீங்க? நாளெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, என்ற மருமக என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவள் உள்ளதாண்டி இருக்கிறா, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. சரிம்மா, அவளை கூப்பிடுங்க, பார்த்துட்டு போகிறோம், மேகப்பட்ட வேலை கிடக்குது. இருங்க, நீ காஃபி போட்டுட்டு வர, குடிச்சிட்டு போவீங்களாம்மா? நான் அதுக்குள்ளே தேனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன். காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. சீக்கிரம் பிள்ளையை கூப்பிடு, பார்த்துட்டு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். வேலை எக்கச்சக்கமா இருக்குது இல்ல, அதெல்லாம் போய் பார்க்கணும் இல்ல. நான் 5-6 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இங்க உட்காந்து ஹாயா காஃபி குடிச்சிட்டு இருந்தாலும் வேலை நடக்காது. நான் போறேன் முதல்ல. பிள்ளையை பார்த்துட்டு போறேன், இரு. சரி வாங்க, நம்ம 2 பேர் போகலாம். அர்ஜுன் இருந்து வேணா பார்த்துட்டு வரட்டும், தேன்கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேர் போயிடலாம், போய் வேலை பார்க்கலாம். பின்னாடி வரட்டும். அப்படிங்கிறியா? சரி, அதுவும் சரிதா. சரிம்மா தங்கச்சி, சரி தேனுக்கிட்ட சொல்லிடு. நானும் உங்க அண்ணியும் போறோம். இப்போ ஏகப்பட்ட வேலை கிடக்குது. சரியா? அப்புறம் நான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம போய் அதையெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கே ரெடி ஆயிடுவோம். நாளைக்கு கொண்டு வந்து தர்றேன். சரி, அர்ஜுன் இருந்து தேன்கிட்ட சொல்லிட்டு பார்த்துட்டு வரட்டும். நானும் அண்ணியும் முன்னாடி போறோம். சரி, வரங்கத்த. வாங்க மாப்பிள்ள வாங்க. சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா வசந்தி, போயிட்டு வாங்க. சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன், நீ தேனிக்கிட்ட சொல்லிடுங்க. அர்ஜுன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேணா வரட்டும். சரிங்க அண்ணி. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அண்ணி. வேலை நிறைய கிடக்குதுன்னு எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் போகிறீங்க. சரி, பார்த்துக்கங்க அண்ணி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரியா? பிள்ளைய மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. சரிங்க அண்ணி. சரி வாங்க, நம்ம போகலாம். சரி வசந்தி, போலாவா தங்கச்சி, போயிட்டு வர சாமி. சரிங்க, நான் பார்த்து போயிட்டு வாங்க. என்னத்தான் 4 நாளில் கல்யாணங்கிறாங்க, வேலை வேற நிறைய கிடக்குது, எப்படியத்த சமாளிக்கிறது? முடி சரோஜா, எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம பிள்ளைங்களும் இங்கே இருக்கிறாங்கல்ல, நான் பார்த்து வர சொல்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா எல்லாம் பார்த்து பண்ணிடலாம். சரியா? நீ அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத. சரிங்க அத்தை. சரி, தேன்கிட்ட போய் சொல்கிறேன், மாப்பிள்ளை வேறு வெளியவே நின்றுட்டுருக்கிறாரு, அவர் உள்ளே கூப்பிட்டு உட்கார வைங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ பிள்ளைகிட்ட போய் சொல்லுப்போ. சரிங்க அத்தை. சரி, எப்படியோ ஏற்றி கல்யாணம் நடந்தா சரி. சரி, நம்ம போய் ரங்கா கிட்ட சொல்லிட்டு அப்படியே நம்ம செல்லத்தாய்கிட்டையெல்லாம் சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்கிட்டே எல்லாம் சொல்லிடலாம். அப்போ தான் அவங்களும் வந்து கூட மாட ஏதாவது உதவி செய்வாளுங்க. அவங்க தான் எப்பான்னு காத்துட்டு இருந்தாங்களே தேனோட கல்யாணத்துக்காக. சரி, இப்போ போய் சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, தேன் வரட்டும், அர்ஜுன்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறம் போகலாம். என்ன இந்த பிள்ளை இன்னும் காணோம்? சரி, நம்மளே உள்ள போய் பார்த்துட்டு வரலாம், என்னதான் பண்ணிட்டு இருப்பாளோ. அடா என்ற வேத்தி எவ்வளோ அழகு, எங்கன்னே பற்றும் போல இருக்குது. சரி இருக்கேனே, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். இந்த பையன் எங்கே ஃபோன் நின்று பேசிட்டு இருக்கிறானே தெரியல. அர்ஜுனே, அர்ஜுனே, எங்கடா போன? தேனு செல்லம், இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ நல்லா இருக்குடி, அழகா இருக்குடி. அப்படியா? அப்பனா இந்த ட்ரெஸ் தான் அழகா இருக்கு, நான் அழகா இல்லை அப்படிதானே? நீ அழகா தாண்டி இருக்க, இந்த ட்ரெஸ்ல இன்னும் அழகா இருக்கான்னு சொல்ல வந்தேன், அதுக்கு போய் கோவிச்சுக்கிறியே. அப்படியா? சரி சரி, நீங்களும் தான் அழகா இருக்கீங்க. என்ன விலை அழகே, என்ன விலை அழகே,
சொன்ன வேலைக்கு இவங்க வருவேன். என்னங்க நம்ம கல்யாணம் இன்னும் 4 நாள் தாங்கிறாங்க. ஆமா செல்லம், இன்னும் 4 தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. என்னங்க திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியல. நான் இன்னும் 2 மாசம் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே இருந்தேன். ஏன் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா தேனு? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லலைங்க. 4 நாளில் கல்யாணம்னு சொன்னதுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷம்தாங்க. எப்போவும் உங்கள் கூடயே இருக்கலாம்ல. சரி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதா தேனு. சரியா? 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு அது இது கண்டதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத. கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. சரியா? ஆ சரிங்க. என்னம்மா நடக்குது இங்க? ஐயோ யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. சின்ன பிள்ளைக்கா வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க தான் உங்களை எல்லாம் வரவேற்கணும். சரி பரவாயில்ல, நீங்களே எங்களை கூப்பிடுறீங்க. சரிதான். சரி, என்ன கல்யாணமெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமா? ஒரே கொண்டாட்டம் தான். போங்க மாப்பிள்ள. ஆமாக்கா, திடீர்னு அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. 4 நாள்ல கல்யாணம்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரி தேனு, நானும் கிளம்புறேன். அப்பா அம்மாவும் போயிட்டாங்க. சரி, இங்க நின்னா இனி சரிப்பட்டு வராது. சரி, இன்னும் கல்யாணத்துக்கு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஃபோன் பண்றேன் நான். சரியா? சரிங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி கால் பண்ணுங்க போனதும். சரி தேனு. சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. அப்பத்தான் நான் போயிட்டு வரேங்க அப்பத்தா. என்றாங்கண்ணே புறப்பட்டுட்டியா? ஏண்டா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பத்தா. எனக்கு பசியெல்லாம் ஆகல. சரி, நான் போயிட்டு வரேங்க அப்பத்தா. மாப்பிள்ளைக்கு இப்பெல்லாம் பசிக்காது. பசி தூக்கமெல்லாம் இப்பெல்லாம் வரவே வராது. விடுங்கடி, அவரை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்கடி. சரிங்க, அவங்க இப்படியே தாங்க பேசிட்டு இருப்பாங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி தேனு, நான் போயிட்டு வரேன். ம் அக்கா, 2 பேர்த்துக்கு போயிட்டு வரேங்க்கா. என்னடி கல்யாண காலம் இப்பவே வந்துருச்சாட்டு இருக்குது? பின்ன வராதான் சின்ன புள்ள. தேனுக்கு எப்ப கல்யாணம் கல்யாணம் நினைச்சிட்டே இருந்தா, கேட்டுட்டே இருந்தான். இப்ப பாரு திடுதிப்புன்னு முடிவாயிருக்குது. இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையா இருக்குதுடி தேனு. அவரும் இதை தாண்டி சொன்னாரு அழகா இருக்குதுன்னு. வாங்கடி, நானே உங்களெல்லாம் பார்க்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி என்ற வேற கிளம்புனதுக்கு அப்புறம் வரலான்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தேனுக்கு நீ 4 நாளையே கல்யாணம்டி. சரியா? நானும் போய் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் சொல்லணும். எல்லாம் கூட மாட இருந்து கொஞ்சம் உதவி செய்யுங்கடி. என்னத்தா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நம்ம தேனு கல்யாணத்துக்கு நாங்க எல்லாம் வேலை செய்யாமையா இருப்போம்? அதெல்லாம் என்ன இருந்தாலும் நாங்களே எல்லாம் பார்த்துக்குவோம். நீங்க அதுக்கெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆமாண்டி, நீங்களும் இருக்கிற தைரியத்துல தான் என்ற மாப்பிள்ள 4 நாள் கல்யாணம் சொன்னது நானும் சரின்னு சம்மதிச்சிட்டேன்டி. சரிங்க ஆத்தா, விடுங்க, என்ன பெரிய வேலை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க எல்லாம் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? நீங்க தேனும் பார்த்துக்கங்க. என்னென்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் நாங்கள் டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம். சரிங்களா அக்கா? சரிம்மா நீலா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பதட்டமாக இருக்குது சந்தோஷத்தில். என்ன வேலை செய்கிறோம், என்ன வேலை இதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கே. சரி சின்னப்புல. சொல்லுங்க அத்தா. உங்கள் அத்தை வீட்டில் எடி இருக்கிறாங்க? ஆமாங்க அத்தா, வீட்டில் தான் இருக்கிறாங்க. எதுக்கு அத்தா? அவகிட்ட தாண்டி போய் பேசணும். கல்யாணத்துக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு பதட்டத்தில் நானே எல்லாத்தையும் மறந்துடுவேன். உன்ற அத்தானே எல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக எல்லாம் எடுத்து சொல்லுவா. சரி, அவகிட்ட விஷயத்து சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு வரேன் நான். அவள் வந்து என்னென்ன வேலைன்னு சொல்லுவா. சரியா? அப்புறம் அவள் சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுங்க. சரியா? நான் அப்படியே சீதாவையும் யாரும் மலரு அவளையும் வர சொல்லிருங்கடி இங்கேயே. சரிங்க அத்தா. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க இப்படி? நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. இப்ப என்ன, சீத்தக்காவையும் மலரக்காவையும் இங்க வர சொல்லணுமா? சரி, நான் சொல்லிடுறேன், விடுங்க. ரைட்டு. சரி, நீங்க போய் வேணா எங்க அத்தையை பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? சரிடி சின்னப்புள்ள. சின்னப்புள்ள, நீங்க பேசிட்டு இருங்கடி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏத்தேனே, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது. எதுக்கு போய் மாத்திட்டு இருக்கிற? இதுவே போட்டுக்கோ. இல்லை நிலா, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, அம்மா தான் போட்டுக்கோ நாங்களா, அதனால தான் போட்டுக்கிட்டேன். சரி, நமக்கு இதெல்லாம் மாற்றிட்டு வந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும். சரியா? நான் போய் மாற்றிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. சரி சரி, போ. அவ உள்ள போய் ஃபோன் பேசுவாடி. அதுக்கு தான் இப்படி பறக்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவர் இப்போ தானடி கிளம்புனாரு.
அவர் சாயங்காலம் தான் ஃபோன் பண்ணுவார், இப்போல்லாம் கூப்பிட மாட்டாரு. நான் உண்மையிலேயே ட்ரெஸ் மாத்திரக்கு தாண்டி போகிறேன், நம்புடி. ஆ சரி சரி நம்புறேன். சரி போயிட்டு மாற்றிட்டு வா போ. ரங்கா, வாடி ரங்கா, வா வா. நானே உன்னை பார்க்கறதுக்கு தாண்டி கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயிடுச்சுடி, இப்போ தான் நினச்சிட்டே இருந்தேன் உனைய. அப்படியாடி, உன்ற மருமக தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா. அப்படியே ரங்கா, என்ற மருமகளை கூப்பிட்டா எதுக்குன்னு சொன்னால உங்ககிட்ட? அவன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலடி. வீட்டுக்கு வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தா. சரி அதான் சரி வெயி நான் வர்றேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்தேன். சீதா வா சாமி. மலரே வா, நானே உங்களை பார்க்கறதுக்கு தான் வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிங்களா அத்தா? என்ன அத்தா, எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கும் உங்கள் மருமக தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அப்படியா சீதா? அவளே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி எதுக்கு வர சொன்னான்னு தெரியுமா? ஆ சொன்னாதானே தெரியும், அவங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ரங்கா, தேனுக்கு 4 நாளில் கல்யாணம் வச்சிருக்கிறேன்டி. என்ற மாப்பிள்ளை வந்தாரு, ஜாதகத்தில் என்னமோ இந்த வாரத்திலே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு 4 நாளே முடிவாகி போச்சுடி. அப்படியா? சரி சரி. என்ற வேட்டிக்கு 4 நாள் கல்யாணமா? ரொம்ப சந்தோஷம்டி, சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு எப்படா கல்யாணம் பண்ண வந்தான்னு காத்துட்டு இருந்தேன். ஆமா ரங்கா, இப்போதான் எல்லாம் கைகூடி வந்திருக்குது. அதுக்கு தான் எனக்கு என்ன ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி நீ வந்து கூட மாட இருந்து எல்லாம் பண்ணுடி. சரி விடுடி, நான் பார்த்துக்கிறேன். நான் எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாது, சரியா? ஆ சரி ரங்கா. அதுக்கு தான் ரங்கா உன்ற வீட்டுக்கு தான் வரலான்னு நினச்சி கிளம்பிட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ளே என்ற மருமகளே உங்களை எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரங்கா எனக்கு. அப்படியாம்மா, தேனு கல்யாணம் முடிவாயிருச்சுங்களா? சரி சரி சரி. அப்புறம் என்ன வேலை என்னன்னு ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. நாளையிலேருந்து எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஆ சரிம்மா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?